ஹவு டு ஐ டெல் யூ கில்லி படத்தில் ஒரு சீனாவே ஒரு டயலாக் கூட வச்சுருப்போம். அதை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருங்க. ஒரு ஐடியா சார். என்னையா இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காவேரியை கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். இதனால் குறமாசத்தில் பிறந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லவிருப்பது என்னவென்றால், நீங்கள் எதை போட்டுட்டு தடுத்தாலும் அது வைத்து கொண்டு எங்களை வந்து சேரும் என்பதே தாழ்மையான கருத்துக்கள். இதில் கேஸ் வேறு போய் கொடுத்துருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல பெரிய காமெடி. 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடி போய் கொடுத்துருப்பாங்க. பெரிய கட்சியில் எப்படியும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கனெக்ட் இருக்கும், இல்லை அதர் ஸ்டேட்டில் ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க நியூஸ் சொல்லியிருப்பாங்க போல், ஏய் டேமை திறந்து விட போகிறாங்க, பூரா கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போயிடும், அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எப்படி தெரியுமா, நெகட்டிவாக எனக்கு வந்து ஃபேக் பப்ளிசிட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த களத்தில் இறங்கிட்டானுங்க. இதில் தேவையில்லாமல் அந்த ரீகவுண்டிங் போய் அங்கே அசிங்கப்பட்டது வேறு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அசிங்கம் வேறு. ஆல்ரெடி மண்ணை போட்டு மூடியாச்சு, இப்போ மேலும் கொஞ்சம் சம்பட்டி வச்சு அடித்து தட்டி மொத்தமாக மூடி பத்தியை பொருத்தி வச்சு பூவை போடுறது மட்டும்தான் இப்போ நம்ம வேலை. அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடந்துடும். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிடும். இதில் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, எலிவேஷனை பீக் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. எப்படி அப்படின்னா, விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனு. இன்னொன்று, நேச்சரே எங்கள் பக்கம் தாண்டா இருக்குது. அதாவது அந்த ரஜினி டைலாக் வரும்ல, போட ஆண்டவனே எங்கள் பக்கம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் போட்டு எலிவேஷனை பீக் மோடில் எடுத்துகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க. பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லை.